அண்மைச் செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் மக்களவை செயலாளரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்கள். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டபடி தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் உறுப்பினர் கொடிக்குன்னில் சுரேஷ் இந்த நோட்டீஸை மக்களவை செயலாளரிடம் தற்போது வழங்கியிருக்கிறார். மொத்தம் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸ் வழங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்றத்தை சுமூகமாக மீண்டும் நடத்துவதற்கு ஒரு உத்தரவாதத்தை எதிர்க்கட்சிகள் கோரியிருந்தார்கள். 12:30 மணி அளவில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவிடம் பேச்சு நடத்திய போது, அதாவது ராகுல் காந்தியை அவையில் பேச விட வேண்டும் என்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். ஆனால் அமைச்சரோ பட்ஜெட் மீதான விவாதம் தான் தொடரும், அதில் வேண்டுமானால் பேசலாம் என்கிற வாதத்தை முன்வைத்தார். ஆனால் அதனை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கவில்லை. பின்னர் சபாநாயகரை சந்தித்த போதும் அது தொடர்பாக முடிவு எட்டப்படவில்லை. இதனை தொடர்ந்துதான் தற்போது சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் மக்களவை செயலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெற்ற போது ராகுல் காந்தியை முழுமையாக பேச விடாமல் தடுத்தார்கள். அதன் பிறகு மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் பேச முடியவில்லை. பிரதமரும் பதிலளிக்காமலேயே குடியரசுத் தலைவர் விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து ராகுல் காந்தியை பேச நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கவில்லை. இதனை தொடர்ந்துதான் ஒருதலை பட்சமாக சபாநாயகர் செயல்படுவதாக கூறி தற்போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.